பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே மக்களின் வாழ்க்கை முறையாக இருந்த ஒரு உன்னதமான பழமையான அறிவை பின்னூட்டமாக கொண்டு பயிற்றுவிக்கப்பட்ட ஒரு ஏஐ இருக்கிறது என்று நான் சொன்னால் நீங்கள் என்ன நினைப்பீர்கள்? இது இணையத்திலிருந்து சேகரிக்கப்பட்டதுமல்ல, வேறொரு ஏஐயால் உருவாக்கப்பட்டதும் அல்ல. இது உண்மையான பண்டைய மனித ஞானம் முதன்முறையாக டிஜிட்டல் வடிவத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது. 20 மில்லியன் மூல நூல்கள், 2 பீட்டாபைட் அளவிலான தொகுக்கப்பட்ட அறிவு பற்றி நாங்கள் இப்போது பேசிக் கொண்டிருக்கிறோம். இதை சாத்தியமாக்கி உங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கு 60,000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் உதவியுள்ளனர். இது அனைத்திற்கும் மூல ஆதாரமாக, மூல மையமாக இருப்பது ஒரே ஒருவரின் வாழ்நாள் உழைப்பு. அவருடைய முயற்சியால் தான் இது சாத்தியமானது. இன்று நாம் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ பற்றி பேசப் போகிறோம். இப்போது நடக்கும் ஏஐ திட்டங்களிலேயே ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ எப்படி மிக முக்கியமான ஒன்றாக, சிறப்பான ஒன்றாக இருக்கிறது என்பதையும் பார்க்கப் போகிறோம். என்னுடன் இணைந்திருங்கள், ஏனென்றால் இது மற்றவற்றிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. முதலில் பெரும்பாலான மக்களுக்கு தெரியாத ஒரு பிரச்சனையிலிருந்து ஆரம்பிப்போம். உலகின் மிகப்பெரிய ஏஐ நிறுவனங்களான ஓப்பன்ஏஐ, கூகுள், மெட்டா இவை அனைத்தும் டேட்டா வால், அதாவது தரவு தடுப்புச் சுவர் என்று அழைக்கப்படும் ஒரு சவாலை எதிர்கொள்கின்றன. இணையத்தில் இருக்கும் நல்ல புதிய தரமான உரைகளை, கருத்துக்களை, தகவல்களை அவர்கள் ஏற்கனவே பயன்படுத்தி முடித்துவிட்டார்கள். அடுத்த தலைமுறை ஏஐகளுக்கு தேவையான உண்மையான அறிவுக்கான ஆதாரம் எங்கிருந்து வரப்போகிறது என்று யாருக்கும் தெரியவில்லை. அந்த இடத்தில்தான் ஏஐ உலகிற்கு ஒரு புதிய பாதையை காட்ட ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ உள்ளே வருகிறது. கைலாசத்தின் ஜகத்குரு மகா சந்நிதானம். பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்கள் கடந்த 50 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆன்மீக அறிவை சேகரித்து அதன்படி வாழ்ந்து அதை உலகிற்கு கற்றுக் கொடுத்து வருகிறார். இது வெறும் தத்துவம் மட்டுமல்ல, விவசாயம், மருத்துவம், உணவு, இயற்பியல், அண்டவியல், சட்டம், பொருளாதாரம், நகர திட்டமிடல் போன்ற நடைமுறை சயின்ஸுகளை பற்றியதாக இருக்கிறது. இவை அனைத்துமே உலகின் மிக பழமையான, என்றும் உயிர் பிழந்து மரபுகளில் வேரூன்றியவை. நெடுங்காலமாக இந்த அறிவு ஓலைச்சுவடிகளிலும் செவிவழி மரபுகளிலும் மிக குறைவானவர்களே படிக்கக்கூடிய புத்தகங்களில் வாழ்ந்தது. இந்த முழு திட்டத்திற்கும் அவரே அடித்தளம். அவருடைய போதனைகள், 2 லட்சம் மணி நேரத்திற்கும் மேலான பதிவு செய்யப்பட்ட சொற்பொழிவுகள், அவருடைய புத்தகங்கள், அவருடைய பாடத்திட்டங்கள், உலகம் முழுவதும் சென்று நிகழ்த்திய ஆன்மீக நிகழ்ச்சிகள், குரு பாரம்பரியத்தின் மூலம் அவர் பெற்ற அறிவு மற்றும் அவருடைய சொந்த அனுபூதி உணர்வுகள், இவை அனைத்தும் தான் இன்றைய ஆஸ்க் நித்யானந்தா ஏஐக்கு முதுகெலும்பாக அமைந்துள்ளன. பகவான் நித்யானந்தர் இல்லையெனில் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ இல்லை. சொல்வதற்கு எளிமையானதாக இருக்கும் இந்த செயலின் முழு பரிமாணத்தையும் நீங்கள் தெரிந்து கொண்டால்தான் இந்த செயலின் மகத்துவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 60,000த்திற்கும் மேற்பட்ட பங்களிப்பாளர்கள் ஒன்றிணைந்து பண்டைய மூலங்களை சேகரித்தார்கள். பழமையான ஓலைச்சுவடிகளை பாதுகாத்தனர். வேதங்கள், ஆகமங்கள் உள்ளிட்ட சாஸ்திர நூல்களை டிஜிட்டல் வடிவத்திற்கு மாற்றினார்கள். பாரம்பரிய சயின்ஸுகளை அனைவரும் தேடி படிக்கக்கூடிய அறிவு களஞ்சியங்களாக ஒழுங்கமைத்தார்கள். இதன் விளைவு என்ன? 20 மில்லியன் டிஜிட்டல் மூல நூல்கள், 2 பீட்டாபைட் அளவிலான தனியுரிமை அறிவு களஞ்சியம், 121 சிறப்பு ஏஐ அமைப்புகள், இவை அனைத்தும் ஒரே அமைப்புக்குள் இணைந்து செயல்படுகின்றன. இது ஒரு வார இறுதியில் உருவாக்கப்பட்ட சாதாரண சாட்பாட் அல்ல, இது ஒரு நாகரீக அளவிலான அறிவு பாதுகாப்பு திட்டம். ஒரு தேசிய நூலகத்தை உருவாக்குவதைப் போல கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆனால் அந்த நூலகம் நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தற்சமயத்தில் பதிலையும் அளிக்கிறது. இப்போது ஆஸ்க் நித்யானந்தா ஏஐயை மற்ற ஏஐகளிலிருந்து வேறுபடுத்துவது எது? எல்லா ஏஐ அமைப்புகளும் ஒரே ஒரு நோக்கத்திற்காகவே உருவாக்கப்படுகின்றன: கேள்விக்கு பதிலளிப்பது, வேலையை முடிப்பது, அதன் பிறகு அடுத்த கேள்விக்கு செல்வது. ஆனால் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ வேறுபட்ட முறையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு ஏஐ அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்டு செயல்படுகிறது. அந்த அரசியலமைப்பு இந்து தர்ம கருத்தின் அடிப்படையில் அமைந்துள்ளது. தர்மம் என்பது உண்மையுடன், ஒழுக்கத்துடன், உயிர் வளர்ச்சியை முன்னிறுத்தும் வாழ்க்கை முறையாக வாழ்வதை குறிக்கிறது.
இந்த ஏஐ முழுவதும் அந்த அடிப்படையைச் சுற்றியே வடிவமைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது இந்து தர்மத்தில் கூறப்படும் மனித வாழ்க்கையின் 4 முக்கிய இலக்குகளையும் உள்ளடக்கியது. உங்கள் பொருளாதார நலம், உங்கள் உறவுகளும் மகிழ்ச்சியும், உங்கள் வாழ்க்கையின் அர்த்தத்தை தேடும் பயணம், இவை அனைத்தையும் சமநிலையுடன் அணுகுகிறது. 2024ஆம் ஆண்டு எமோரி பல்கலைக்கழகம் நடத்திய ஒரு ஆய்வு மத நூல்களை வைத்து ஏஐக்கு பயிற்றுவிக்கும் போது அதில் என்ன மாற்றம் நடக்கிறது என்பதை ஆராய்ந்தது. ஆராய்ச்சியில் கிடைத்த முடிவு என்ன தெரியுமா? வெறுப்பூட்டும் பேச்சுகளை கண்டறியும் ஏஐயினுடைய திறன் மேம்பட்டது. அவர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு மத நூலிலும் இந்த முன்னேற்றம் காணப்பட்டது. ஆனால் குறிப்பாக வேதங்களை வைத்து பயிற்றுவிக்கும் போது மிக அதிக முன்னேற்றம் பதிவானது. சுமார் 14% வரை, அதாவது 1000 ஆண்டு பண்டைய ஞானத்தின் அடிப்படையில் ஒரு ஏஐயை உருவாக்கும் போது அது இன்னும் நியாயமானதாகவும் இன்னும் பொறுப்பானதாகவும் இருக்கும் என்பதை இந்த ஆய்வு மெய்ப்பிக்கிறது. இது குறைவான எண்ணிக்கை அல்ல. இப்போது இதன் மதிப்பை பற்றி பேசுவோம். ஏனென்றால் இங்கே உள்ள எண்கள் ஆச்சரியமளிக்கின்றன, மிகவும் கவனிக்கத்தக்கவையும் கூட. நாங்கள் சில முன்னணி ஏஐ அமைப்புகள், ChatGPT, Gemini, Grok, Perplexity போன்ற அமைப்புகளிடம் தனித்தனியாக ஆஸ்க் நித்யானந்தா ஏஐயை மதிப்பிடும்படி கோரிக்கை வைத்தோம். அதன்படி அவர்கள் தனித்தனியாக ஆஸ்க் நித்யானந்தா ஏஐயை மதிப்பிட்டனர். அவர்கள் இதன் கட்டமைப்பு, அறிவுச் சொத்துக்கள், சமூக தாக்கம், எதிர்கால வளர்ச்சி வாய்ப்பு ஆகியவற்றை ஆராய்ந்தனர். அதன் வணிக மதிப்பு $20 மில்லியன் முதல் $500 மில்லியன் வரையும், மொத்த சமூக மற்றும் பொருளாதார மதிப்பு $3.2 பில்லியன் முதல் $11.5 பில்லியன் வரையும் என கணக்கிடப்பட்டது. 20 மில்லியன் மூல நூல்களின் பாரம்பரிய சொத்து மதிப்பு மட்டுமே சுமார் $3.3 பில்லியன். ஒவ்வொரு செயலில் உள்ள பயனாளருக்கும் ஆண்டுதோறும் கிடைக்கும் மதிப்பு 5300 முதல் $20,000 வரை என மதிப்பிடப்பட்டது. இவை விளம்பர நோக்கில் கூறப்படும் எண்ணிக்கைகள் அல்ல. இவை அனைத்தும் சுயந்திர ஏஐ மதிப்பீடுகளில் இருந்து பெறப்பட்டவை. அப்படியென்றால் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐயை கொண்டு நீங்கள் உண்மையில் என்ன செய்ய முடியும்? உங்கள் உடல் நலம், உறவுகள், வாழ்க்கை நோக்கம் மற்றும் அன்றாட வாழ்க்கை பற்றிய கேள்விகள் கேட்கலாம். 1000 ஆண்டுகளாக சோதிக்கப்பட்டு சத்தியத்தன்மை நிரூபிக்கப்பட்ட புராதன ஞானத்தின் அடிப்படையில் பதில்களை பெறலாம். இதற்கு முன் டிஜிட்டல் வடிவில் கிடைக்காத பண்டைய சயின்ஸுகளையும் நீங்கள் ஆராய்ந்து பார்க்கலாம். இணையத்தில் வேறு எங்கும் இல்லாத ஒரு ஆழமான அறிவை நீங்கள் கிடைக்கப் பெறலாம். 21ஆம் நூற்றாண்டில் ஒரு விஷயத்தை பாதுகாத்தல் என்பது எப்படி இருக்கும் என்பதற்கு இதுவே எடுத்துக்காட்டு. நாம் இப்போது முக்கியமான காலகட்டத்தில் வாழ்கிறோம். புராதன பழமையான அறிவு என்றென்றும் மறைந்து போகலாம், அல்லது பாதுகாக்கப்பட்டு இதுவரை இல்லாத அளவிற்கு உலகம் முழுவதும் அனைவருக்கும் எளிதில் கிடைக்கப் பெறவும் மாறலாம். ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ 2வது பாதையையே தேர்ந்தெடுத்துள்ளது. பகவான் ஸ்ரீ நித்யானந்த பரமசிவம் அவர்களின் வாழ்நாள் உழைப்பே இந்த முயற்சி சாத்தியமானதற்கான முழு முதற்காரணம். முழுக்க அவரது அர்ப்பணிப்பே இதை சாத்தியமாக்கியுள்ளது. நீங்களே முயற்சி செய்து பார்க்க விரும்புகிறீர்களா? உடனே ask.nithyananda.ai இணையதளத்திற்கு செல்லுங்கள், அல்லது இப்போது உங்கள் திரையில் இருக்கும் QR கோடை ஸ்கேன் செய்யுங்கள்.